வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது கோடை காலத்தில் வெயிலுடைய தாக்கத்தை தடுக்க நாம் எந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றணும், இந்த விஷயத்தை செய்தால் கண்டிப்பாக கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை நிச்சயமாக நம்ம தப்பிக்கலாம். அதாவது வெப்பத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு எளிமையான முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த கோடை காலத்துடைய வெப்பத்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் ரீதியாக பல்வேறு விதமான தாக்கங்கள் நிச்சயமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த தாக்கத்திலிருந்தும் இந்த பாதிப்பிலிருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றலாம். இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்து வரும் பொழுது கண்டிப்பாக கோடையால் ஏற்படக்கூடிய வெப்பத்தில் இருந்து நிச்சயமாக நீங்கள் தப்பிக்கலாம். இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது. ஸோ பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்துக்கோங்க. இயல்பை விட வெப்பம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோடையில் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு உடல் உபாதைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அதிலிருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகளையும் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். மனிதனுடைய உடலில் சராசரி வெப்பநிலை என்ன அப்படிங்கிறத பொதுவாக அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மனித உடலின் சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுப்புற வெப்பநிலை சராசரி வெப்பநிலையை விட அதிகமாகும் போது வியர்வை, தோலுக்கு அதிக இரத்த ஓட்டம் செல்லுதல், இதன் மூலம் அதிகமடியான வெப்பம் வெளியேறி உடலில் சராசரி வெப்பநிலையை அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. கோடை வெப்பத்தால் ஏன் பாதிப்பு அடைகிறோம் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கோடை வெயிலால் அதிக வியர்வை வெளியேறும் போது உப்புச்சத்து பற்றாக்குறையும் நீர்ச்சத்து பற்றாக்குறையும் நிச்சயமாக ஏற்படுது. இதனால் அதிக தாகம், தலைவலி, உடல் சோர்வு, தலைச்சுற்றல், தசைப்பிடிப்பு, குறைந்த அளவு சிறுநீர் வெளியேற்றம், மயக்கம், வலிப்பு போன்றவைகள் ஏற்படலாம். அதுபோலவே இந்த வெயிலின் தாக்கத்தால் வேர்க்குரு, அரிப்பு, தேம்பல், மணல்வாரி அம்மை, வயிற்று பிரச்சினை போன்றவை ஏற்படலாம். தண்ணீரை அதிகமாக குடிக்காதவர்களுக்கு சிறுநீரக கல் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கிறது. உச்சி வெயிலில் விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு வலிப்பு வருவதற்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த மாதிரி விஷயத்துல இந்த கோடை காலத்துல நீங்க கவனமாக இருப்பது முக்கியங்க. கோடை வெப்பத்தால் அதிக பாதிப்பு அடைவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைகள், சிறுவயது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், இவங்க அனைவருமே அதிக அளவு பாதிப்பை அடைவதற்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த கோடை கால வெப்பத்தால் நீங்க எந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் அப்படிங்கிறத முக்கியமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். கோடை வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்களை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு நீர் பருகுவது ரொம்ப ரொம்ப அவசியம். தாகம் இல்லை என்றாலும் தினமும் குறைந்தது 5 முதல் 7 லிட்டர் வரை தண்ணீரை நீங்க குடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிறுநீரானது வெளிர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறும் அளவில் தேவையான அளவு நீர் பருகுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூடான பானங்கள் பருகுவதை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்க தவிர்க்கலாம். இந்த கோடை காலத்தில் அதிக அளவு மோர், உப்பும் மோரும் கலந்த அரிசி கஞ்சி, இளநீர், உப்பு கலந்த எலுமிச்சை பழசாறு, ORS உப்பு கரைச்சல் ஆகியவற்றை நீங்க குடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளியே செல்லும் போது எந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் தொலைதூர பயணங்களை நீங்க மேற்கொள்ளும் போதும் சரி, இல்லை ஏதாவது பயணங்கள் செல்லும் போதும் சரி, கண்டிப்பாக குடிநீர் பாட்டில் எடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாமல் வெயிலில் வெளியே செல்வதை நீங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தவிர்க்கலாம். அவசியம் இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக நீங்க வெளியே செல்லும் போது தண்ணீர் பாட்டில் எடுத்து செல்வது முக்கியங்க. இந்த கோடை காலத்தில் வெப்பத்தை குறைப்பதற்கு எந்த மாதிரி முறைகளில் நம்ம ஆடை உடுத்தணும் அப்படின்றத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். வியர்வை எளிதாக வெளியேறும் வகையில் மிருதுவான, தளர்ந்த, காற்றோட்டமான பருத்தி ஆடையை நிச்சயமாக நீங்க அணியலாம். திறந்த வெளியில் வேலை செய்யும் போது தலையில் பருத்தி துண்டு, இந்த மாதிரி துண்டுகளை அணிந்து நீங்க வேலை செய்வது கட்டாயமாக செய்யலாங்க. வீடுகளில் குளிர்ந்த காற்றோட்டம் எப்படி வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி நேரடியாக படும் ஜன்னல், கதவுகள் ஆகியவற்றை திரை சீலைகளால் மூடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு நேரத்தில் குளிர்ந்த காற்று வருமாறு ஜன்னல்களை திறந்து வைத்துக் கொள்ளலாம்.
தினமும் காலை மற்றும் மாலை அல்லது இரவில் குளிர்ந்த நீரில் நீங்கள் குளிப்பது உங்களுக்கு அவசியமாக இருக்கலாம். வெளியில் வேலை செய்யும் போது எந்த மாதிரி விஷயங்களை நாம் பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி மறக்காமல் தண்ணீர் குடிப்பது அவசியம். தலையில் அவசியம் துண்டு கட்டி கொள்வது முக்கியங்க. தளர்வான பருத்தி ஆடைகளை நீங்க அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். களைப்பாக இருந்தால் நிழலில் சற்று ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுக்கு அவசியமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கோடை வெயிலால் பாதிப்படைந்தால் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத முக்கியமாக அனைவரும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். சூரிய வெப்பம் அதிகமாக உள்ள திறந்த வெளியில் வேலை செய்யும் போது களைப்பு, தலைவலி, தலை சுற்றல் போன்ற அறிகுறிகள் ஒருவருக்கு ஏற்பட்டால் உடனடியாகவே வெப்பம் அதிகமுள்ள இடத்திலிருந்து வெப்பம் குறைவான குளிர்ந்த இடத்திற்கு நீங்க செல்லலாம். அதன் பிறகு நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர், எலுமிச்சை பழச்சாறு, ORS கரைசல் இந்த மாதிரி குடிநீர்களை நீங்க பருகலாம். அதுபோலவே மயக்கம், உடல் சோர்வு, அதிக அளவு தாகம், தலைவலி, மணிக்கட்டு அல்லது வயிற்று வலி ஏற்பட்டால் அருகில் உள்ள நபரை உதவிக்கு நீங்க அழைக்கலாம். மிகவும் சோர்வாகவோ மயக்கமாகவோ இருந்தால் மருத்துவ உதவியை நீங்க தாமதிக்காமல் நாடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குழந்தைகளுடைய பாதுகாப்பு ரீதியாக பார்க்கும் பொழுது பச்சிளம் குழந்தைகள் உட்பட 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியே நீங்க அழைத்து செல்வதை தவிர்க்கலாம். வெளியே அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்பட்டால் குழந்தைகளை துணியால் மூடி நீங்க அழைத்து செல்லலாம். முக்கியமாக குழந்தைகளை இந்த கோடை காலத்தில் வெளியில் விளையாடுவதை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கோடை காலத்திற்கு ஏற்ற உணவு வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத குறைவாக அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். நொங்கு, தர்பூசணி, இளநீர், மோர், வெள்ளரிக்காய் போன்றவற்றை நீங்க தவறாமல் தினசரி உட்கொள்வது இந்த கோடை காலத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். உணவில் காய்கறிகளை அதிகமாக நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். ஆட்டு இறைச்சி, மீன் மற்றும் அளவோடு நீங்க சாப்பிடலாம். பதப்படுத்தப்பட்ட உணவு, அதாவது கோழி இறைச்சி, கருவாடு போன்றவற்றை நீங்க சாப்பிடுவதை இந்த கோடை காலத்தில் நிச்சயமாக நீங்க தவிர்க்கலாம். ORS கரைசல் தயாரிக்கும் முறை பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கெட் ORS பொடியை 1 லிட்டர் சுத்தமான குடிநீரில் நன்றாக கலந்து கொள்ளலாம். புதிதாக கலந்த கலவையை 24 மணி நேரத்திற்குள் நீங்க பயன்படுத்துவது முக்கியங்க. இந்த கோடை காலத்தில் வெயிலினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு கண்டிப்பாக நீங்க பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினசரி 5 முதல் 7 லிட்டர் வரை தண்ணீரை நீங்க எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அவசியமாக இருக்கணும். இந்த மாதிரி முறையில இந்த கோடை காலத்தில் நீங்க பின்பற்றி வரும்பொழுது கண்டிப்பாக வெப்பத்தினுடைய தாக்கத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக நீங்க தவிர்க்கலாம். அதுபோலவே கோடை காலத்தில் ஏற்ற உணவுகளை நீங்க உட்கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம சேனலில் கோடை காலத்தில் வெப்பத்தை தவிர்ப்பதற்கு நாம் என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. இது போன்ற புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய தினசரி ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகளை உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்டாக தெரிந்து கொள்ள முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.